ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம திருக்குரான் 2வது அத்தியாயத்தில் 165வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். 165, மனிதர்களில் அல்லாஹ்வையன்றி அவனுக்கு இணையாளர்களை, அதாவது சமமானவர்களாக ஆக்கிக்கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பது போன்று அவர்களை நேசிப்பவர்களும் இருக்கின்றனர். ஆனால் விசுவாசிகளோ அல்லாஹ்வை நேசிப்பதில் மிக கடினமானவர்கள். இன்னும் இணை வைப்பதன் மூலம் அநியாயம் செய்து கொண்டிருந்தோர் வேதனையை கண்ணால் காணுகின்ற போது பார்ப்பார்களானால் நிச்சயமாக சக்தி அனைத்தும் தாங்கள் பிரியம் வைத்தவர்களுக்கு அன்றி அல்லாஹ்விற்கே இருக்கின்றது. இன்னும் வேதனை செய்வதில் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையானவன் என்று தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதில் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிடுறோம். கடவுள் வேதனை செய்பவர் கிடையாது, அது கடவுளுக்கு நிந்தனை. கடவுள் அன்பை மட்டுமே கொடுப்பவர். தண்டனை கொடுப்பது சாத்தானுடைய வேலை, வழிக்கெடுப்பது சாத்தானுடைய வேலை. நல்வழிப்படுத்தி உங்களுக்கு சொர்க்கத்தின் பதவியை வாங்கி கொடுக்கறது தான் கடவுளுடைய வேலை. ஸோ இங்கே முக்கியமான விஷயம், முஸ்லீம் சகோதர சகோதரிகளிடம் உள்ள ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல். பல கோயில்களை இடித்ததற்கெல்லாம் இது காரணமாக அமைந்தது. ஸோ இது ஒரு அற்புதமான வசனம். மனிதர்களில் அல்லாஹ்வையன்றி அவனுக்கு இணையாளர்களாக ஆக்கிக்கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பது போன்று அவர்களை நேசிக்கின்றனர். இதுக்கு ரொம்ப சிம்பிளான விளக்கம் பைபிள் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இதையே டைரெக்டாக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எவன் ஒருவன் என்னை விட அதிகமாக தன் மனைவியையோ, தன் தாய் தகப்பனையோ, தன் கணவனையோ, தன் குழந்தையையோ, தன்னுடைய சொத்தையோ அல்லது தன்னையோ, தன் பேர் புகழையோ நேசிக்கிறானோ அவன் சொர்க்கத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என்று சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அங்கே கடவுளை நீங்கள் நேசிச்சிங்கன்னா சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு இந்து மதத்துலேயும் சொல்லுவாங்க. மற்ற அனைத்தையும் தூக்கி கடாசிட்டு இறைவனை நினைக்கணும். இறைவன் மட்டும்தான். இறைவனா அப்பாவானா இறைவன் தான். இறைவனா அம்மானா இறைவன் தான். இறைவனா ஜாதியானா இறைவன் தான். இறைவனா மதமானா இறைவன் தான். இறைவனா மத தலைவரானா இறைவன் தான். இறைவனா மத ஸ்தாபகரானா இறைவன் தான். ஸோ அப்படி இறைவனுக்கு கொடுக்குற அந்த அன்பை இறைவனை விட அதிகமாக நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் சொர்க்கத்துக்கு வரமாட்டீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுதான் இறைவனுக்கு இணை வைக்கிறதே தவிர, கோயில் கட்டுறாங்க, விக்கிரகம் வைக்கிறாங்க, சூரியனை வணங்குறாங்க, அதெல்லாம் தப்பு தான். ஆனால் இணை வைக்கிறதுடைய அர்த்தம் அது கிடையாது. இணை வைக்கிறது, இப்போ பொண்டாட்டி இருக்கிறா, இன்னொரு பொண்ணை அழைச்சிட்டு அது என்ன சொல்லுவாங்க, சக்காலத்தின்னுவாங்க. அதுதான் பொண்டாட்டிக்கு இணை வைக்கிறது இல்லையா? அப்போ பொண்டாட்டிக்கு கோபம் வரதானே செய்யும். ஆனால் கடவுள் அந்த மாதிரி கோபப்படுறவர் கிடையாது. ஆனால் இதுதான் இணை வைக்கிறது. அப்போ கடவுள் மேலே வைக்க வேண்டிய அன்பை தூக்கி நீ அழியக்கூடிய மனுஷன் மேலே வைக்கிற. இறைவன் கொடுக்குற அழிவற்ற, இறைவன் கொடுக்கக்கூடிய அழிவற்ற வழியில் வைக்க வேண்டிய அன்பை தூக்கி மனிதன் காட்டுற வழியில் நீ வைக்கிற. மனிதன் உருவாக்கிய மதங்களின் வழியில் வைக்கிற. குருமார்கள், மதஸ்தாபகர்கள் இவங்க வழியில் வைக்கிற. அதுக்கு பேர் தான் இணை வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ கடவுளை நேசிக்கிற மாதிரி நேசிக்கிறாங்க. அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கடவுள் மேலே எவனுக்குமே அன்பு கிடையாதுன்றது தான் உண்மை. அல்லாஹ்வை நீங்கள் எவ்வளோ வேணாலும் திட்டுங்களாம், முஸ்லீம்ஸ் கோச்சிக்க மாட்டாங்க. ஆனால் நபியை திட்டி பாருங்க. பரமபிதாவை எவ்வளோ வேணாலும் திட்டுங்க, கிறிஸ்டின்ஸ் கோச்சிக்க மாட்டாங்க. இயேசுவை திட்டி பாருங்க. அதுதான் எவனுக்கும் கடவுள் மேலெல்லாம் அன்பு கிடையாது, மதஸ்தாபகர்கள் மேலே தான் அன்பு. அப்போ இணை வைக்கிறாங்க அவங்க. ஸோ அப்படி இணை வைக்கிறவங்க கடவுளை நேசிக்கிற மாதிரி நேசிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ கடவுளை தான் எவனுமே நேசிக்கிறது இல்லையா? ஏன்னா கடவுளை பற்றி தெரியாது. அதுதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா கடவுளை பற்றி அவர் தான் சொல்ல முடியும். கடவுளை பற்றி எந்த மதத்திலேயாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா கடவுள் பேசுகிறாருன்னு சொல்லிக்கலாம். ஆனால் கடவுள் வந்தால் முதல்ல தன்னை பற்றி அறிமுகத்தை கொடுப்பார். நான் இங்கே இருக்கிறேன்ப்பா, நான் இப்படி இருக்கிறேன்ப்பா, இதனால தான் உங்களால் என்னை பார்க்க முடியல, நீங்கள் இங்கே வரணும், நீங்கள் என்னை நினைத்தால் இது நடக்கும், அதனால தான் என்னை எல்லா மகிமையும் அவருக்கு, ஏன்னா மகிமைக்குரிய ஒரு காரியத்தை நான் செஞ்சுருக்கிறேன். அப்போ பூமிக்கே வரவே இல்லை, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் வரவே இல்லைன்னா நீங்கள் எதுக்கு என்னை வணங்க போகிறீங்க? இவ்வளோ விஷயத்தையும் கடவுள் சொல்கிறார். இப்போ பிரம்மகுமாரிகள் மூலமாக செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி கடவுள் இருக்கிறார். ஆத்மாக்களாகி நாம் எல்லோரும் அங்கே தான் இருந்தோம். அங்கேருந்து இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்குது. 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகுது.
கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு மீண்டும் கடவுள் வரார். அவரை தான் அல்லாஹ், பரமபிதா, சிவன் இப்படின்னு 3 மதங்களும் வெவ்வேறு பேரில் சொல்கிறாங்க. கடவுள் ஒருத்தருடைய பேர் இதெல்லாம், அதை புரிஞ்சுக்கணும். மற்றபடி உடனே சிவனுக்கு தான் பொண்டாட்டி இருந்துச்சு, நாங்கள் எந்த மதத்தின் வேதமும் உண்மைன்னு சொல்ல, எல்லாமே பொய் தான், எல்லாமே கற்பனை தான். கடவுள் கொடுக்குற ஞானம் அங்கங்கே ஸ்லைட்டாக தெளிச்சிருக்கும், அதை சொல்லிகிட்டு இருக்கிறோம். கடவுள் இப்படி தான் இருக்கார், இவருக்கு எப்படி மனைவி இருக்க முடியும்? உடம்பே எடுக்காதவர். ஆத்மாவும் அப்படி தான், ஆத்மா உடம்பு எடுக்குது, அதனால் மனைவி குழந்தை பெற்றுக்குது, இதெல்லாம் பண்ணுது. கடவுள் ஆத்மாவாகவே இருக்கிறார். இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக தற்காலிகமாக ஒருத்தர் உடலுக்குள்ளே வரார். எப்படி நபி உடம்புல ஜிப்ரேல் வராரோ, இயேசு உடம்புல கிறிஸ்துன்னு ஒரு பரிசுத்த ஆத்மா வருதோ, அந்த மாதிரி ஒரு வயோதிகர் உடலில் வரார். அவரைத்தான் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் ஆதாம்னு சொல்கிறது, இந்துக்கள் பிரம்மான்னு சொல்கிறது. ஆனால் இந்துக்களுக்கும் தெரியாது பிரம்மா உடம்புல சிவன் வந்தாருன்ட்டு. கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்களுக்கும் தெரியாது ஆதாம் உடம்புல அல்லாஹ் வந்து படைத்தார் அப்படி தெரியாது, அவர் வெளியிலேருந்தே படைச்சிட்டாரு அப்படி நினச்சிக்கிறாங்க. ஜிப்ரேல் கூட நபி உடம்புக்குள்ளே போய் பேசினாருன்னு அவங்களுக்கு தெரியாது, வெளியிலேருந்தே கொடுத்துட்டாரு அப்படி நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. உள்ளே போய் ஆத்மா பூர்வ மத்தியிலேருந்து கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லாமே பண்ணுது. அதே மாதிரி உள்ள பரிசுத்த ஆத்மாவும் வரும். பரிசுத்த ஆத்மான்றது இறைவன்கிட்ட இருந்து தானாக வருது, இறைவன் அனுப்புறதெல்லாம் கிடையாது. அங்கே எந்த விதமான எண்ணமும் இருக்காது, கடவுளுக்கும் சேர்த்து. அது தானாக அதாவது வர வேண்டிய நேரத்திற்கு வந்துடும். சொர்க்கத்திற்கு தகுதி பெற்றால் ஆரம்பத்தில் வரும். அந்த தகுதி பெறுவதற்கான ஞானத்தை சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி தான் கொடுக்கணும். அதுக்கு தான் கடவுள் வரார். இப்போ இஸ்லாம் மதம் உருவாகிறதுக்கான ஞானத்தை இஸ்லாம் மதம் உருவாகிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும், அப்போ தான் நபி வரார். கிறிஸ்தவ மதம் உருவாகிறதுக்கான ஞானத்தை கிறிஸ்தவ மதம் உருவாகிறதுக்கு முன்னாடி வரணும், அப்போ தான் இயேசு வரார். அது மாதிரி சொர்க்கத்திற்கான ஞானத்தை சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும். அது கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இயேசுவை நோக்கி கூப்பிட்றவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவனுக்கு தான் சொர்க்கத்தில் இடம் அப்படின்னு இயேசு சொல்லியிருப்பார். இது எல்லா மதஸ்தாபகர்களுக்கும் பொருந்தும். நபி பேச்சை கேட்குறவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது, புத்தர் பேச்சை கேட்குறவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது, இந்து மத வழிப்படி நடக்கிறவனுக்கு சொர்க்கத்தில் வழி கிடையாது, எதுவும் கிடையாது. கடைசியில் அல்லாவே வரும்போது யார் அடையாளம் கண்டுக்கிட்டு அவர் பேச்சை கேட்குறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. ஸோ அது பின்னாடி இதிலேயே வருது. ஸோ அப்போ கடவுள் கொடுக்கக்கூடிய, இப்போ சொல்லுவாங்களே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஸோ அப்போ கடவுளுக்கு இணை வைக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? காமத்துக்காக அவங்க உங்களை பெற்று போட்டிருக்கிறாங்க, உங்கள் நன்மைக்காக அவங்க பெற்று போடலை. நீங்கள் பின்னாடி அவங்க உங்களை பார்த்துக்குவீங்கன்ற நம்பிக்கையில் வளர்க்குறாங்க. கடவுள் அப்படியெல்லாம் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லைன்றது உங்கள் கிட்ட இருந்து அவர் எதையும் வாங்கிறது கிடையாது. இவங்க உடனே பெற்றுக்கிறது அந்த அர்த்தத்துக்கு போயிடுறாங்க. அதுவும் அவர் பண்ணுறதில்ல, அது வேறு விஷயம். அவர் கொடுக்கிறார், கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ ஞானமாக கொடுக்கிறார், அது உங்கள் குணமாக மாறுது. அந்த குணம் சொர்க்கத்திற்குரிய குணமாக மாறும்போது நீங்கள் சொர்க்கத்தில் பிறக்கிறீங்க. இந்த கடைசி ஜென்மத்தில் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். கடைசி 100 வருடம். இந்த 100 வருடத்தில் நடக்கிறதுல நினைவு தான் ராமாயணம், மகாபாரதம், குரான் எல்லாமே. ராமாயணத்துலையும் பாருங்கள், அப்படியே அவர் இறந்தோடனே அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடுவார். அப்போ அங்கே மறுபிறவியாக காட்டலை. மகாபாரதத்திலும் அப்படி தான், சொர்க்கத்துக்கு போகிறாங்க, மறுபிறவியாக காட்டலை. குரான் பைபிள்லாம் அப்படி தான், மறுபிறவி கிடையாது. ஒன்று சொர்க்கத்துக்கு போவாங்க, இல்லை நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லப்பட்டது. அப்படின்னா மறுபிறவி கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை, கடைசி ஜென்மத்தில் நடக்குது. உலகம் அழியும் போது மறுபடியும் நீ கலியுகத்தில் பிறக்க போகிறதில்ல. ஒன்று முயற்சி பண்ணியிருந்தால் சொர்க்கத்துக்கு வரப்போகிற, முயற்சி பண்ணலன்னா சொர்க்கம் முடிந்து இந்த பூமி நரகம் வரும்போது பிறப்ப, அது வரைக்கும் நீ மேலே போன மாதிரி இருப்ப. எந்த சுய நினைவும் அங்கே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஞானத்தை கடவுள் கொடுக்குறார். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது சொர்க்கத்தில் உள்ள தேவதைகளுக்கு. மனிதர்கள் தான் தெய்வீக குணம் நிரம்பியதனால் தேவதைகள். ஆனால் தான் இந்துக்கள் அத்தனை பேரும் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. கிறிஸ்தவ மதத்தில் ஒரு இயேசு மட்டும் காமம் இல்லாமல் பிறந்ததாக நம்பப்படுறதுனால அவரை மட்டும் வழிபடுறாங்க, கடவுளுக்கு ஈக்குவலாக கடவுளாகவே நினைத்து வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மதங்களில் யாருமே தூய்மை இல்லைன்றதுனால அவங்க வழிபடுறது கிடையாது. ஆனால் சொர்க்கத்தில் அத்தனை பேரும் தூய்மையாக இருக்கனால தூய்மைக்கு அந்த மகிமை இருக்குது, அதனால தான் பூஜை பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்க கடவுள் கிடையாது. அவர்களை அப்படி தூய்மைப்படுத்திய அல்லாஹ் தான் கடவுள். அவர் கடைசி 100 வருடம் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ இறைவன் கொடுக்கும் ஞானத்தை விட்டுட்டு மனிதன் கொடுக்குற ஞானத்தை பிடிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீங்க. அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி, அல்லாஹ் கொடுக்குற வழியை நேசிக்கிற மாதிரி மனிதர்கள் கொடுக்குற வழியை நேசிக்கிறீங்க. கரிமீன் சாப்பிடு, என்ன வேணாலும் பண்ணு, இதெல்லாம் மனித வழி. கடவுள் அப்படியெல்லாம் ஒரு மிருகத்தனமான வழியை கொடுக்க மாட்டார். கொலை பண்ணு, பழி வாங்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லையா? கிருஷ்ணர் போய் கொலை பண்ண அர்ஜுனா அப்படின்னுவார். ஸோ அதுதான் மற்ற மதங்களில் இன்னும் அதிகமாக வருது. ஏன்னா தாய் கீதை, அதுதான் முதல் வேதம். அதிலிருந்து தான் மகாபாரதமே வருது. அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. மகாபாரதத்தின் இறுதியில் தானே கீதை சொல்லப்பட்டது அப்படின்னு தோணும்.
கடவுள் சொல்கிறாரு, கீதை சாரம் விதை, அதிலிருந்து வர மரம் தான் மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், அதில் உள்ள கிளைகள் தான் மற்ற எல்லா தர்மத்தின் வேதங்களும். ஆனால் அது வந்து பக்தி மார்க்கத்தில் மனிதனால் எழுதப்பட்ட கீதை, அதுவும் கடவுளுடைய ஞானம் கிடையாது. ஆனால் கடவுளுடைய ஞானம் கொஞ்சம் மற்றது கம்பேர் பண்ணும்போது அதிகமாக சாரமாக சொல்லப்பட்டிருக்கும். அங்கே கதையெல்லாம் இருக்காது, சாரமாக சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இங்கே வந்து அல்லாவை நேசிக்கிற மாதிரி அவருக்கு இணையாக இல்லையா, கடவுள் காலில் விழுறவங்க அப்பா அம்மா காலிலையும் விழுறாங்க, மத ஸ்தாபகர்கள் காலிலையும் விழுறாங்க, மத தலைவர்கள் காலிலையும் விழுறாங்க. அதோ கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை மரியாதை கொடுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கடவுள் சொல்கிற வழியை விட்டுட்டு அவங்க சொல்கிற வழிக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை. கடவுள் சொல்கிற வழிப்படி கடவுள் வந்து பணிவாக தான் இருக்க சொல்கிறாரு, மரியாதை கொடுக்க தான் சொல்கிறாரு, காலில் விழலாம் சொல்லலை. பட்டு அதுதான் பழக்கம். அந்த இப்போ இந்தியாவில் காலில் விழுற பழக்கம் இருக்குது, அதெல்லாம் ஓகே. கையெடுத்து கும்பிட்றீங்களா, நமஸ்தே சொல்கிறாங்களா சொல்லிவிடுங்க, திருப்பி இன்ஷா அல்லா சொல்கிறாங்களா சொல்லிவிடுங்க, ஓம் சாந்தி சொல்கிறாங்களா சொல்லிவிடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் புத்தியில் இறைவன் அந்த செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அந்த நினைவு கட்டாகாமல் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மான்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சகோதரர் கேட்டார், ஓம் சாந்தினா நான் ஆத்மாவா, சாந்தினா அமைதி இல்லை அப்படின்னு கேட்டிருந்தார். ஓம்னா நான் ஆத்மான்னு, சாந்தி அமைதி தான். நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான குணம் அமைதின்னு அர்த்தம் ஓம் சாந்தினா. இல்லை இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், நான் அமைதியான ஆத்மான்னு அர்த்தம். சரி, ஆனால் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவங்க அவரை நேசிப்பதில் உறுதியாக இருப்பாங்க. அது என்ன உறுதியாக இருக்கிறது அப்படின்னா, இங்கே காமத்தை விடணுமே, கோபத்தை விடணுமே, பற்று பேராசை அகங்காரம் கரிமீன் சினிமா எல்லாத்தையும் விடணுமே, எல்லா உறவுகளையும் அறுத்து எறியணுமே, எல்லாருக்கும் அன்பு காட்டுவீங்க, ஆனால் என்னுடைய உறவுன்ற உணர்வு இருக்காது. ஸோ இது நிறைய மதங்களில் வந்து மற்றவர்கள் ஃபோட்டோ வைக்கக்கூட ஸ்தூலமாக ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் மனசில் கதறிட்டு இருப்பாங்க. இங்கே மனசுலே வைக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். ஃபோட்டோ வைக்கிறது வைக்கலை அது வேறு விஷயம், அதை பற்றியே கடவுள் பேசலை. ஸ்தூலமான விஷயத்தை பற்றியே கடவுள் பேசலை. ஆத்மாவுக்குள்ளே எதையுமே எந்த அழுக்கையும் படிய விடாதீங்க. தேகன்ற உணர்வோ தேகதாரிகளின் முகமோ பதிய விடாதீங்க. ஏன்னா ஒரு நல்லவனையே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த நல்ல குணத்தை அவனுக்கு கொடுத்தது அல்லாஹ் இல்லையா. இந்த கடைசி 100 வருடம் இறைவன் கொடுக்குற இந்த ஞானம் தான் பிறகு மற்ற மதங்களை கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படுது. அதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஞானத்துக்கு காரணம் யார்? விதையாக இந்த மரத்தை தலைகீழே கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்குதா, மரம் மாதிரி இருக்கா? இது விதையிலிருந்து தான் மரம் வரும். அப்போ இங்கே இறைவன்கிட்ட நேரடியாக ஞானத்தை எடுத்தவர்கள் இந்த தண்டு பகுதி. இங்கே வந்து பிளவே கிடையாது, வேறு மதங்களே கிடையாது. எப்போ? முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்த 2500 வருடத்தில் தான் நிறைய கிளைகள் வருது. கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், ஜெயின மதம், சீக்கிய மதம், என்னென்னமோ மதங்கள் வருது. அதான் சாத்தானுடைய படைப்புகள். ஏன்னா சாத்தானுடைய வழி என்ன? பல படைப்புகள். அதுதான் ராவணனுக்கு 10 தலை. வெட்ட வந்துக்கிட்டே இருக்கும், புதுசு புதுசாக பல படைப்பு. ஒவ்வொரு மதத்திலையும் பல பிரிவுகள், எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். மொத்தத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் கடவுளை பிடித்தவர்கள் கடவுளை மட்டும் பிடிப்பார்கள், கடவுள் சொல்கிற வழியை மட்டும் கேட்பார்கள், கடவுளின் நினைவில் மட்டும் மூழ்கி இருப்பார்கள். ஆனால் கடவுள் வழியை விட்டுட்டாங்க அப்படின்னா அநியாயம் செய்து கொண்டிருந்தோர். இங்கே பாருங்கள், இணை வைப்பதன் மூலம் இவங்க பிராக்கெட்டில் போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க வேறு ஒரு அர்த்தத்தில் முஸ்லீம்கள் நம்பணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா. அப்போ தான் நம்ம மற்ற மதத்தை எதிர்க்க முடியும். கிறிஸ்தவ மதத்தில் வந்து விக்கிரக ஆராதனை எல்லாத்தையும் தூக்கி கடாசுங்கன்னு சொல்கிறாங்களே. ஸோ அது வந்து மற்ற மதத்தின் மீது உள்ள வெறுப்புனால் திணிக்கப்படுறது. ஆனால் இங்கே டைரெக்டாக வர்றது என்னென்னா, இன்னும் அநியாயம் செய்து கொண்டிருந்தோர் வேதனையை காணுகின்ற போது புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ இங்கே அநியாயம் செய்து கொண்டிருந்தோர் அப்படின்றது மனித வழி எல்லாமே அநியாய வழி தான், அதில் டவுட்டே கிடையாது. நல்ல வழி மாதிரியே இருக்கும். கட்சியில் வெட்டிட்டு குத்திட்டு சாவுங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு, இதானே சொல்லிகிட்டு இருக்குது எல்லா மதமும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதனால் வேதனை. பாலஸ்தீன் ஹமாஸ்லாம் எதை ஃபாலோ பண்ணுறாங்க? அந்த மதம் சொல்கிறது தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஐசிசி எதை ஃபாலோ பண்ணுறாங்க? மதத்தில் சாத்தானுடைய வழியும் கலந்துருக்கு. அந்த சாத்தானுடைய வழியை எடுத்து சொல்லும்போது அவன் ஆமாம் இதிலே இருக்குதுன்னு நம்ப ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி இந்து மதத்திலும் கீதையில் வந்து கொலை பண்ண சொல்கிறத காட்டிட்டாங்கன்னா உண்மைன்னு நம்பிட போகிறாங்க. கிறிஸ்தவ மதத்திலும் பழைய ஏற்பாட்டில் நிறைய கொலை இருக்கும். ஸோ அதை காட்டிட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஆனால் அது நீ பண்ணிட்டன்றதுக்காக நீ தப்பிச்சிட மாட்ட, கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும்.
பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா கடவுள் எதெல்லாம் சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணதுக்கு தான் தண்டனை கிடைக்கும். ஒருத்தன் தப்பு பண்ணுறான், அவனை கொலை பண்ணுறதுக்காக கடவுள் ஒருவரை உருவாக்கினார், அவன் கொலை பண்ணதுக்காக அவனை இன்னொருத்தன் கொலை பண்ணான்னு முடிக்கும். அதான் சாத்தானுடைய சாமர்த்தியம். அப்போ அந்த இடத்துல வந்து இதனால தானே இது நடந்துச்சுன்றதை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் நடுவில் ஒரு வார்த்தையை சேர்த்துருவாங்க, அந்நிய தேவனை வழிபட்டதால், கொலை செய்தான், விபச்சாரம் செய்தான், எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே அந்நிய தேவனை வழிபட்டதனால் கடவுள் இப்படி செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு எது தோணுது? கற்பழிக்கிறது, காமத்தை விடுறது, கருமீனை விடுறது, இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அந்நிய தேவனை விடுறது அது நல்லா தானே இருக்குது, சரி அதை மட்டும் சொல்லு அப்படி சொல்லிட்டு இருக்கிறது. அப்போ அநியாயம் செய்து கொண்டிருந்தோர், யார் அநியாயம் செய்வாங்க? கடவுளுடைய வழியை தவிர எல்லாமே அநியாயம் செய்ய தான் போதிக்குது. அப்போ அதாவது கடவுள் நினைவில் கொலையே செய்தாலும் பாவமாகாதான் அப்படின்னு கீதையில் இருக்கிறதா சொல்லுவாங்க. அது இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதே தான் முஸ்லீம்களும் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? அப்படியே மந்திரத்தை ஓதிட்டு கழுத்தை அறுத்துட்டா பாவம் கிடையாது, அது மனுஷனுக்கும் சரி ஆடு மாடுக்கும் சரி, அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது பண்ணுற பாவத்துக்கு கடவுளை வேறு கூட்டு சேர்த்துக்கிறது. அப்போ தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா? கடவுள் பேரையும் சேர்த்து சொன்னதுக்கு இன்னும் தண்டனை அதிகமாக கிடைக்கும். அதை தான் நம்ம பார்க்குறோம். நிறைய நாடுகள், பாலஸ்தீன் ஆகட்டும், இப்போ நமீபியா ஆகட்டும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கொடுமையாக இறந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வேதனையை பார்க்கும் பொழுது அப்போ தெரியும் உண்மையில் சக்தி யாருக்கு இருக்குது, கடவுளுடைய வழியா சாத்தானுடைய வழியான்னு தெரிஞ்சிடும். ஸோ சாத்தானுடைய வழி உங்களுக்கு துக்கத்தையே கொடுக்கும் இல்லையா? இன்றைக்கி துக்கத்தை அனுபவிக்காத மதம்னு ஏதாவது இருக்குதா? அப்படின்னாலே என்ன அர்த்தம்? எல்லாமே சாத்தானுடைய வழியை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ வேதனை செய்வதில் அல்லாஹ் கடுமையானவன் அல்ல, சாத்தான் கடுமையானவன். சாத்தானுடைய வழி கடுமையானது. அதை ஃபாலோ பண்ணிங்க. சாத்தானுடைய சொத்தே உங்களுக்கு துக்கம் கொடுக்கறது தான். துக்கம் தான் சாத்தான் கொடுக்குற சொத்து, சுகம்தான் கடவுள் கொடுக்குற சொத்து, சொர்க்கம். அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, ஆங்காரனா என்னன்னே தெரியாது, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. எல்லாருடைய கவனமாக ஆத்மாவில் இருக்கும். அப்போ இஸ்லாமிய நாடுகளில் உள்ள சட்டம் மாதிரி நீ பார்த்தா கொலை பண்ணிடுறது, கற்பழிச்சா கொலை பண்ணுறது, அந்நிய ஆடவனோட பேசினா, இந்த பிரச்சனையே அங்கே கிடையாது. ஏன்னா அங்கே உடலுக்கே மயங்க மாட்டாங்க, முகத்தெல்லாம் மறைக்க மாட்டாங்க, நல்லா நகையெல்லாம் போட்டுட்ருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. ஆனாலும் புத்தி மயங்காத அளவுக்கு சக்தி நிரம்பியதாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்து மதம் மட்டும் பார்த்திங்கன்னா எந்த கடுமையான சட்டமும் இல்லாமல் நல்லா இருக்குது. இப்போ கெட்டு போக ஆரம்பிச்சிடுச்சு, ஏன்னா உலகம் அழியணும் இல்லையா? ஆனால் இவ்வளோ நாள் இருந்துச்சு பாருங்கள். இதேமாதிரி சட்டம் இல்லாமல் முஸ்லீம்கள் நாடுகளும் கிறிஸ்தவ நாடுகளும் இருந்திருந்தால் எப்போவோ கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ அந்த சக்தி இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு கடுமையான சட்டம் தேவைப்படுது. அதனால் அதை தப்புன்னும் நம்ம சொல்ல முடியாது. சரி, 166 இந்த தவறான வழியை காட்டிய பின்பற்றப்பட்டவர்கள் பின்பற்றியவர்களிலிருந்து நீங்கிக் கொண்டு வேதனையையும் இவர்கள் கண்டு அவர்களுக்கு மத்தியிலிருந்து தொடர்புகளும் அறுபட்டு விடும் சமயத்தில் கடும் துன்பத்தை அடைவார்கள். பயங்கரமான எச்சரிக்கை இது. வழிகாட்டியவர்கள்னால் யார்? முஸ்லீம்களுக்கு வழிகாட்டுறது யார்? கிறிஸ்தவர்களுக்கு வழிகாட்டுறது யார்? அந்தந்த மத ஸ்தாபகர்கள். அவங்களும் கடைசியில் தான் இயேசு சொன்னது. கடைசியில் வரும்போது ஏசப்பான்னு கூப்பிட்டா நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு நான் போயிடுவேன்ட்டார். பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவனுக்கு தான் சொர்க்கம். இயேசு சொன்னதை கேட்குறவனுக்கு சொர்க்கம் கிடையாது. ஸோ இயேசுவை ஃபாலோ பண்ணவனுக்கு சொர்க்கம் கிடையாது. இயேசு சொன்னது கூட கடவுளுடைய ஞானம் அதில் வருது. ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை கேட்டால், ஆனால் ஃபாலோ பண்ண முடியாது. அதுதான் அங்கே விஷயம். ஏன்னா ஆத்ம சக்தி இழந்துடுச்சே. அப்போ இறைவனுடைய நினைவில் இருக்கும்போது தான் அந்த சக்தி இருக்கும். எதையும் ராமர் அனைத்தையும் இழக்கிறார் பாருங்க. ராஜ்யத்தை இழக்கிறார், மனைவி இழக்கிறார், சகோதரனை இழக்கிறார், அனைத்தையும் இழக்கிறதுக்கு தயாராகிறார். ஆனால் எப்படி அந்த சக்தி வந்துச்சுன்னு சொல்லலை. அதுதான் அங்கே விஷயமே இல்லை. இறைவனை நினைக்க தான் அந்த சக்தி வரும். ஸோ அப்போ பின்பற்றியவர்கள் இப்போ கிறிஸ்தவர்களிருந்து இயேசுவை தனியாக பிரிக்கும் பொழுது கடைசியில் தெரியும் இவங்க அப்போ இவங்களை ஃபாலோ பண்ணதுனால தான் இவங்க சொர்க்கத்துக்கு வரலன்னு கடவுள் காட்சி போட்டு காட்டுவார். கடவுளுடைய ஞானம் கிடச்சிது, நீ உதாசீனப்படுத்தின, இவங்களை நீ ஃபாலோ பண்ண, சரி இவங்களே நரகத்தில் தான் வராங்க, நீ அவங்களுக்கு பின்னாடி வருவேன் அப்படிங்கும் பொழுது கடும் துன்பத்தை அடைவார்கள்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறாங்க. ஸோ அது உண்மையும் கூட. ஆனால் அப்படியும் சொல்ல முடியாது. சரி, ஓகே, நமக்கு இயேசு இருந்தால் போதும். இயேசு, அதாவது ஒரு பைபிள் பற்றி ஒரு வீடியோ போட்டப்போ
ஒரு கிறிஸ்தவ பிரதர் வந்து நம்மை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தாருன்னா, இந்த மாதிரி ஏபிகே சரணகுமார் சொல்கிறான் இயேசுவே சொர்க்கத்துக்கு வரமாட்டாராம். நான் சொல்கிறேன்டா, இயேசுவே வரலன்னா எனக்கு அப்படிப்பட்ட சொர்க்கமே வேண்டான்டா அப்படின்னு சொல்கிறார். அப்படி தான் அந்தந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க நினைப்பாங்க. ஸோ அதனால் இது நாடகம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுடைய பாகம் அப்படி தான் பதிவாக இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டியது தான். அவங்க அதிர்ஷ்டம் அவ்வளோதான். ஒரிஜினல் சொர்க்கம் இப்போ துபாயெல்லாம் சொர்க்கம் மாதிரி இருக்குதுன்றாங்க. ஆனால் அதுக்காக ஒரிஜினல் சொர்க்கத்தோடு அதை கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அப்போ ஒரிஜினல் சொர்க்கத்தை பார்க்காதவங்களுக்கு இது ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி, அவ்வளோதான். சரி, 167. மேலும் நிச்சயமாக ஒரு மீட்சி உலகிற்கு திரும்பி செல்லுதல்னு பிராக்கெட்டில் போட்டிருக்கிறாங்க. நமக்கு இருக்குமானால் நம்மிலிருந்து அவர்கள் நீங்கி கொண்டது போன்று நாமும் நீங்கிக் கொள்வோம் என்று கூறுவார்கள். இவ்வாறே அல்லாஹ் அவர்களின் தீய செயல்களை அவர்கள் மீது கை சேதப்பட்டு துக்கம் அளிப்பவையாக அவர்களுக்கு எடுத்து காட்டுவான். அவர்கள் நரக நெருப்பிலிருந்து வெளியேறுபவர்களும் அல்லர் அப்படின்றாங்க. சரி, இப்போ இயேசு சொர்க்கத்திற்கு வருவாரா? இது ஒரு பெரிய கேள்வி. ஏன் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணுறது இயேசுவை கிடையாது. இயேசு உடம்பில் கிறிஸ்து வந்து பேசிய ஞானத்தை. இயேசு சொர்க்கத்தில் வந்தவராகவும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. முகமது நபி சொர்க்கத்தில் வந்தவர்களாகவும் இருக்கலாம். அப்படின்னா அர்த்தம் அவர் தேவதை தான் இல்லையா? கண்டிப்பாக வந்திருப்பாருன்னு நான் சொல்ல, இருக்கலாம்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா அதை பற்றி கடவுள் சொல்கிறது கிடையாது. அப்போ சப்போஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயேசு சொர்க்கத்துக்கு போகிறார், ஆனால் இயேசுவை ஃபாலோ பண்ணுற யாருமே சொர்க்கத்துக்கு போகலைன்னா எவ்வளோ பெரிய தண்டனை யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த அர்த்தத்தை தான் இங்கே சொல்ல வருது. அந்த கடைசியில் உலகத்திற்கு திரும்பி செல்லுதல்ன்றது ஆத்மாவுடைய வீட்டுக்கு, உடலை விட்டு ஆத்மா எல்லாம் உலக அழிவுக்கு பிறகு மேலே போகும். அதுக்கு முன்னாடி காட்சி கிடைக்கும் எல்லாருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, நம்மளை கைவிட்டுட்டான்ல, நமக்கு ஒருவேளை மறுபடியும் அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சா இவனை நான் கைவிடணும், இவனை ஃபாலோ பண்ணி நான் சொர்க்கத்தையே இழந்துட்டேனேன்ட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மதஸ்தாபகர்களை பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அப்படி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். ஏன்னா இந்த காலச்சக்கரத்துடைய ரகசியம் கடவுள் சொல்கிறார், இதில் என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்ன்றார். 5000 வருடம் இந்த காலச்சக்கரம். இந்து மதத்தில் இதை தவறுதலாக லட்சக்கணக்கான வருடம், கோடிக்கணக்கான வருடம்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. அதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஈஸியாக புரிஞ்சுக்கணும். 5000 வருஷம் முன்னாடி இதே நாள், இதே நேரம், இதே வீடியோவை நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போட முடியும். ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சும் இந்த நாளில் இது தான் நடக்கும். ஸோ அப்போ சொர்க்கத்தில் வருபவர்கள் மீண்டும் சொர்க்கத்திற்கு வருவார்கள். யாரெல்லாம் இறைவனை நிராகரித்து மீண்டும் மீண்டும் நரகத்தில் வராங்களோ அவங்க மீண்டும் மீண்டும் நரகத்தில் மட்டுமே வருவார்கள், சொர்க்கத்திற்கு ஒருபொழுதும் வரமாட்டார்கள். அப்போ மறுபடியும் வருவாங்க. மறுபடியும் இப்போ இயேசு வராரு, அதுக்கு பின்னாடி தான் கிறிஸ்தவ ஆத்மாக்கள் வரும். மறுபடியும் இயேசுவை தான் பிடிக்கும். அவங்க சொல்கிறாங்களே, மறுபடியும் வாய்ப்பு கிடச்சா நான் நிராகரிச்சிடுவேன்ட்டு நிராகரிக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்பவும் பண்ணுவாங்க. மறுபடியும் அவங்களுக்கு கோபம் வரும், துக்கம் வரும், துடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனாலும் நோ யூஸ், டூ லேட். அதுதான் இந்த ஞானம் எடுத்துட்டு இப்போ எடுக்காத கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், இந்துக்களை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. சரி, ஓகே, நம்ம ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு, கொஞ்சம் தண்டனை அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஞானத்தை எடுத்தவர்களுக்கு இது தெரியும், திரும்ப திரும்ப நடக்கும்ட்டு. கன்ஃபார்மாக சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் சொர்க்கத்தில் ராஜா, மிக உயர்ந்த பதவி தான் நாராயணன் பதவி. அதனால தான் சொர்க்கவாசல் திறப்புழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. உலகத்தில் எங்கேயுமே சொர்க்கவாசல் திறப்புழா கொண்டாடுறது கிடையாது. பாரத பூமியில் தான் கொண்டாடுறாங்க. ஏன்னா பாரதம் தான் சொர்க்கமாக இருக்கும். அங்கே நாராயணனுடைய ஆட்சி நடக்கும். பிரஜைகள் எல்லாம் இருப்பாங்க. 33 கோடி தேவதைகள் இருப்பாங்க. ஆனால் நாராயணன் மட்டும் இருக்க மாட்டாங்க, நிறைய பதவி இருக்கும். 33 கோடி தேவதைகளாச்சு. எல்லோரும் ஆரம்பத்திலே வந்துட மாட்டாங்க. பக்காவாக ஆறவங்க ஆரம்பத்தில் வருவாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. சொர்க்கத்தின் முடிவில் 33 கோடி, அதான் 33 கோடி தேவதைகளேன்னு பாடுறாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆரம்பத்திலே வரணும். ரொம்ப ஆத்ம தூய்மை ஆகணும், இறைவன் நினைவிலேயே இருக்கணும், வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. அப்பா அம்மா கணவன் மனைவி எதை பற்றிய நினைவும் இல்லாமல் நான் ஆத்மா என்னுடைய அப்பா வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன், சொர்க்கத்திற்கு வரப்போகிறேன், இதை தவிர வேறு எந்த சிந்தனையும் யார் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் நாராயணன் ஆக முடியும். ஸோ நாராயணனுடைய ராஜ்யமே 8 தலைமுறை வரும். முதலாம் பல்லவன், 2ஆம் பல்லவன் மாதிரி
முதலாம் நாராயணன், இரண்டாம் நாராயணன் அப்படின்ட்டு இருக்கும். இதில் கடைசி ஒரு பிறவி மட்டும் வரவங்களாம் கூட இருக்கிறாங்க. வேலைக்காரன், வெட்டியான், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. யார் இப்போ காமத்தை விடாமல், அதாவது ஞானம் கிடைத்தும் காமத்தை விடாமல், கருமீனை விடாமல், எல்லா கெட்ட குணங்களும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கோபத்தை விடலை, அப்படிலாம் இருக்கிறாங்கன்னா அங்கே வெட்டியானா வருவாங்க. ஸோ எல்லாரும் இருப்பாங்க சொர்க்கத்தில். ஒரு இந்து கோயிலும் சொர்க்கத்துடைய மாதிரி. நீங்கள் இந்து கோயிலில் மூலஸ்தானத்தில் பார்க்குறீங்க பாருங்கள், அதுதான் ராஜா ராணி ஜோடியாக உட்காந்துருப்பாங்க. அப்படியே வெளில வந்தீங்கன்னா காவலாளி இருப்பார், அப்படியே மறைச்சிக்கிட்டு இருப்பார், வயிறு பெருசாக இருக்கும், பல்லெல்லாம் இப்படி இருக்கும். இங்கே அப்படி இருக்கிறவங்க இல்லையா, கோபத்தை விடலை, சாப்பிட்றத விடலை, நாக்கு சுவையை விடலை, கோபம் இதெல்லாம் விடலைன்னா அங்கே வேலைக்காரனாக இருப்பாங்க. ஸோ அதுதான் ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா ராமருக்கு அவ்வளோ தொல்லை கொடுக்குற அந்த ராவணன் சொர்க்கத்தில் ராமர் மகாவிஷ்ணு ஆகிடுவார், அதாவது சொர்க்கத்தின் நாராயணன் ஆகிடுவார். அவருடைய கேட் கீப்பர் வேலைக்காரனாக ராவணன் ஆகிறான். ஸோ அந்த சண்டையெல்லாம் எங்கே நடக்குதுன்னா, ராமருக்கும் ராவணனுக்கும் சண்டை நடக்கலை, ராவணன் ஒருத்தன் கிடையாது, பட் அந்த கதைப்படி, ராமாயண கதைப்படி நடக்கிறதெல்லாம் இங்கே இந்த ஞானத்தை எடுத்த பிறகு இறைவனுடைய வழிப்படி ராமர் மாதிரி அனைத்தையும் யார் தியாகம் செய்கிறாங்களோ அவங்க நாராயணன் ஆகிறாங்க. யார் தியாகமும் பண்ணாமல் மற்றவர்களதையும் அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அங்கே வேலைக்காரன் ஆயிடுறாங்க. அப்படிங்கிற ஞானத்தை அடைந்து இது திரும்ப திரும்ப வேறு நடக்கும்னு தெரிந்து அவங்களுக்கு கடைசி நேரத்தில் நீ வேலைக்காரன் ஆக போகிறேன்னு கடவுள் காட்சி காட்டினா எவ்வளோ பெரிய தண்டனையாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நாராயணன் ஆகிறதுக்கான ஞானத்தை படிச்சுட்டு நான் வேலைக்காரன் ஆகி இருக்கிறேனே. ஸோ பயங்கரமாக துடிப்பாங்க. இப்போ முஸ்லீம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இந்துக்களுக்கோ பிரச்சனை கிடையாது, பாவம் செஞ்சதுக்கு தண்டனை உண்டு. ஆனால் ஞானத்தை எடுத்த பிரம்மகுமாரிகளுக்கு 100 மடங்கு தண்டனை. ஏன்னா திரும்ப 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 இந்த எண்ணம் வந்து அப்படி டார்ச்சர் பண்ணுறோம், ஏன்னா தினம் படிக்கிறோம்ல. ஸோ இதுதான் எல்லா மதத்துலையும் என்ன பண்ணிட்டாங்க, காஃபியர்களுக்கு பிரச்சனை இல்லை, முஸ்லீம்களுக்கு தான் அல்லாஹ் வந்து நீதி விசாரிப்பார். இந்த ஞானத்தை அங்கே அப்படியே வெளிப்படுது, அவங்க அதுவே உண்மைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதோடைய உண்மையை நாம் இப்போ எடுத்து சொல்கிறோம். அப்போ இவங்க என்ன கைவிட்டது மாதிரி, அதான் இயேசு வந்து பிதாவே என்னை ஏன் கைவிட்டுன்றாரு. அது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. கடவுள் கொடுக்குற ஞானத்தை விட்டுட்டு நீ உன்னுடைய சொந்த வழியை கடவுளுடைய வழின்னு சொன்னா அது சாதாரண பாவம் கிடையாது. எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். ஏன்னா கடவுள் பக்கம் கவனத்தை திருப்பாமல் தன் பக்கமும் தன் வழிப்பக்கமும் திருப்பிக்கிறாங்க. கடவுள் சிவபெருமானே சொன்னாலும் அல்லானே சொன்னாலும் அல்லாஹ் சொன்னதாக இவங்கள வழியை சொல்கிறாங்க. ஸோ அப்போ கடவுள் என்ன பண்ண முடியும்? ஸோ அதுதான் ஏன் கைவிட்டீர். அப்போ இயேசுவே கைவிட்டார்னா அவரை ஃபாலோ பண்ணுறவங்க ஒவ்வொரு மத தலைவர்களும் அப்படித்தான். சரி, அதே மாதிரி அல்லாஹ் அவர்களின் தீய செயல்களை அவர்கள் மீது கை சேதப்பட்டு துக்கமளிப்பவையாக அவர்களுக்கு எடுத்து காட்டுவான். அவர்கள் ஸோ அப்போ எடுத்து காட்டுவான்றது தான் அங்கே காட்சி காட்டுறது. நம்ம சொன்னோம் இல்லையா, சாட்சாத்காரம். தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்தால் கனவு, முழிச்சிட்டு இருக்கும்போது கண்ணு திறந்துட்டு இருக்கும்போது நிஜத்தில் உங்கள் முன்னாடி நடக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுதான் சாட்சாத்காரம். அப்படி தான் ராமகிருஷ்ணர் காளியை பார்த்தார். இப்போ அகோரி கலையரசன் கூட பார்த்ததா சொல்கிறார். அவர் பார்த்தது உண்மையாக இல்லையோ தெரியாது, பட் நிஜத்திலே அது மாதிரிலாம் நடக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து நரகம் இப்போ தான் இருக்குது, அந்த நரக நெருப்பிலிருந்து வெளியேறுபவர்களும் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கல்பத்திலும் மீண்டும் மீண்டும் நரகத்தில் மட்டுமே பிறப்பார்கள், சொர்க்கத்திற்கு வரவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யார்? மனிதர்கள் உருவாக்கிய மதத்தை பிடித்து கொண்டிருப்பவர்கள், தேகத்தின் இச்சைகளை விடாதவர்கள், இறைவனின் வழியை பிடிக்காதவர்கள், ஆத்ம உணர்வில் நிலைக்காதவர்கள். சரி, ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.